அன்பிற்கினிய நண்பர்களே, தமிழ்நாடு அரசியலில் பாராளுமன்ற தேர்தலில் எந்த கட்சி எத்தனை இடங்கள் வெற்றி பெறும் என்கிற கேள்வி சூடானதாகவும் சுவையானதாகவும் சுறுசுறுப்போடு விவாதிக்கப்பட்டு வருகிறது. கிட்டத்தட்ட ஒரு 12 தொலைக்காட்சி சேனல்கள் இதை வைத்து ஆரூடம் சொல்லி பணம் சம்பாதித்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு உண்மையை பற்றிய அக்கறை குறைந்தபட்சம் தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த தொலைக்காட்சிக்கும் மக்களுக்கு உண்மையை கொண்டு சேர்க்க வேண்டும், முடிந்தவரை நாம் தொழிலில் ஒரு நேர்மையோடு நடந்து கொள்ள வேண்டும் என்கிற எண்ணம் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. 10 ஆண்டுகளுக்கு நான் அதற்கும் சற்று மேலாக தொலைக்காட்சியோடு நான் தொடர்ந்து தொடர்பில் இருக்கிறேன். ஒவ்வொரு தொலைக்காட்சியும் அரசியல் தொடர்பு இருக்கிறது, அரசியல்வாதிகளாலே நடத்தப்படுகிறது, அல்லது பெரிய வியாபார திமிங்கிலங்கள் இப்படி ஒரு தொலைக்காட்சி நடத்தினால் நாம் அதிகார மையங்களுக்குள் புகுந்து புறப்பட இந்த அடையாள அட்டையை வைத்து கொண்டு நம் தொழிலுக்கு உபயோகமாக இருக்கும். தொழிலில் ஒரு பிரச்சனை உண்டாகுமானால், ஒரு சிக்கல் வந்து விடுமானால், ஆளுங்கட்சியை அல்லது மத்தியில் இருக்கிற ஆளுங்கட்சியை ஆதரித்து செய்திகள் வெளியிட்டு அவர்களுக்கு எதிரான செய்தியை மறைத்து ஆதாயம் தேடிக்கொள்ளலாம் என்கிற சுய லாபம் ஒன்றை மட்டுமே வைத்து தங்கள் கணிப்புகளை சத்தியம் செய்து சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். நான் அவரோடு நீடித்த தொடர்பில் இருக்கிற பின்னணியில் யாரையும் நம்பக்கூடிய வாய்ப்பை எனக்கு இறைவன் தரவில்லை. ஒரே செய்தி நிறுவனம் தொலைக்காட்சி, காலையில் திமுக ஜெயிக்கும், மதியம் போல் இல்லை இல்லை நாங்கள் அப்படி சொன்னது உண்மை, ஆனால் யோசித்து பார்த்தால் அதிமுகவும் ஜெயித்து விடும் போலத்தானே தோன்றுகிறது, மாலையில் பாஜகவுக்கு இருக்கிற வாய்ப்புகள் பவர் அனுகூலங்கள் மற்றவர்களுக்கு இல்லை என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இதற்கு இடையிலே வேலையில்லாமல் வெட்டியாய் திரிந்து கொண்டிருக்கிற ஒரு 6-7 பேர், அந்த 6-7 பேருக்கு மூத்த பத்திரிகையாளர்கள் என்று முகம் சுளிக்காமல் தங்களை தாங்களே அழைத்து கொள்கிறார்கள். எந்த பத்திரிகையில் எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னால் அவர்கள் என்ன எழுதினார்கள், கட்டுரையா, கவிதையா, கதையா, அநேகமாக அவர்கள் தொழிலே, இந்த மூத்த பத்திரிகையாளர்கள் என்கிறவர்களுடைய தொழிலே தொலைக்காட்சியில் ஏதாவது புலம்புவது, அதில் என்ன ஒரு வருத்தத்துக்குரிய விஷயம், பச்சையாக சொல்ல வேண்டுமானால் வெட்கமில்லாத விஷயம். காலையில் ஒரு கட்சியை ஆதரித்து ஒரு கருத்து, மாலையில் வேறொரு கட்சியை ஆதரித்து அதே விஷயத்தில் அவர்கள் வெட்கப்படுவதே இல்லை. வயிற்றுக்காக மானத்தை விற்கிறார்கள். நான் பெயர்களை சொல்லி விரோதம் தேடிக்கொள்ள விரும்பவில்லை. விரோதம் வந்தாலும் சமாளித்துக் கொள்கிற சக்தி எனக்கு இறைவன் அளித்திருப்பதாக நம்புகிறேன். ஒரு பெண் மானத்தை விற்பதென்பதும் வேறு சில காரணங்களுக்காக, ஆண் மானத்தை விற்பதென்பது இப்படி சில காரணங்களுக்காக பல பேர் இதையே தொழிலாக வைத்திருக்கிறார்கள். யூடியூப் ஒன்று அது என்ன யூடியூப் என்று நான் யோசித்து பார்த்தேன். காலையில் சொல்வதை மாலையில் இவர்கள் மறுதளித்து விடுவார்கள், யூடர்ன். அதனால்தான் அதில் வருகிற அத்துணை செய்திகளும் மாலையிலே அவர்களாலேயே மறுக்கப்பட்டுவிடும். குறைந்தபட்சம் இன்னும் 2 பேராவது மறுத்து விடுவார்கள். அதனால்தான் அதற்கு யூடியூப் என்றே பெயர். போனபடியே திரும்பி வருகிறது யூடியூப். எவன் பெயர் வைத்தானோ அவனை நான் இறுக தெளிவி மாறா
மார்போடு நெருக்கி அணைத்து ஒரு முத்தம் கொடுத்து பாராட்ட வேண்டும். அந்த அளவுக்கு அவன் அறிவாளியாக இருந்திருக்கிறான். எந்த நாட்டில் பேர் வைத்தானோ போகட்டும். தற்போது இருக்கிற கேள்வி, 39 தமிழ்நாட்டில் 1 பாண்டிச்சேரியில் 40 இடங்களிலே யார் ஜெயிப்பார்கள்? நான் போகிற டிவிக்களிலெல்லாம் பார்த்தால் ஒவ்வொரு டிவியும் ஒரு கட்சியை ஆதரிக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. வியாபாரத்துக்காக, வைத்து பிழைப்புக்காகத்தான். இல்லாவிட்டால் விளம்பரம் கொடுக்க மாட்டார்கள், ஏதாவது ஒரு வகையிலே மிரட்டுவார்கள். ஒரு டிவிக்கு, தொலைக்காட்சிக்கு அழைத்தார்கள், போயிருந்தேன். 7 மணியிலிருந்து 8 மணி. என் வீட்டிலிருந்து அங்கு போய் சேர 1.5 மணி நேரம், அங்கு 1 மணி நேரம் நிகழ்ச்சி, திரும்ப வருவதற்கு 1 மணி 10 நிமிடம். 8 மணிக்கு கிளம்பி வீட்டுக்கு வருவதற்கு கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரம் என் வாழ்க்கை அந்த டிவிக்காக அவர்கள் நான் பெற்றுக்கொள்வது ஒரு கப்பு டீ அல்லது காஃபி, சில நேரங்களில் பிஸ்கட் உண்டு. இதைத் தவிர எதையும் நான் அவர்களும் தருவதில்லை. தர தயாராக இருந்தால் நான் பெறுவதில்லை. 4 மணி நேரம் அந்த டிவிக்கு போயிருந்தேன். அரை மணி நேரம் தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய தேர்தல் பிரச்சாரத்தை, எங்கள் விவாதத்தை நிறுத்திவிட்டு போடுகிறார்கள். பொறுத்து பார்த்து நான் அவரிடம் சொல்லிவிட்டேன். நிகழ்ச்சி நடத்துகிற சகோதரர், அவரும் ஒரு கூலிக்கு வேலை செய்கிறவர். அவர் அந்த டிவி சேனலுடைய முதலாளி அல்ல, ஒரு பத்திரிகையின் பெயரை வைத்து நடத்துகிற டிவி. ஐயா, எனக்கு தூக்கம் வருகிறது, நான் கிளம்பி விடலாமா என்று யோசிக்கிறேன். என்னால் எங்கேயும் அரை மணி நேரம் அமைதியாக உட்கார்ந்திருக்க முடியாது. என் தாய் பெற்ற நேரம் சரியில்லை, ஆனால் அல்லது நான் கருவில் வந்த நேரம் தவறு. என்னால் அரை மணி நேரம் அமைதியாக எந்த வேலையும் இல்லாமல் எங்கு உட்கார்ந்திருக்க முடியாது என்று கிட்டத்தட்ட அவரை வருத்தப்படுத்தினேன். என் மீதுள்ள அன்பின் காரணமாக, அவர்கள் மீது உள்ள தவறின் காரணமாக, அவர் மீது அல்ல, அந்த தொலைக்காட்சியில் ஒரு உத்தியோகம் பார்க்கிறார், ஏதோ ஒரு ஊதியம் கொடுக்கிறார்கள், அவரும் பொறுத்து கொண்டார். அவர் மீது எனக்கு கோபம் இல்லை, வருத்தம்தான் இருக்கிறது. என்னவெல்லாம் அவர் செய்ய வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டு விட்டது என்கிற வேதனை போகட்டும். அப்போது அதில் ஒரு நன்மையும் நடந்தது. முதலமைச்சர் அவர்கள் அதிமுகவை திரும்ப திட்டுவதை பார்த்தேன். நான் பொதுவாக யாருடைய பேச்சையும் வெகு நேரம் கேட்பதில்லை. தூக்கம் வராத போது நான் இரவு 11:15 மணிக்குத்தான் படுக்கிறேன். நேரம் கிடைக்குமானால் யூடியூபில் அப்படி ஓட்டி பார்ப்பேன். ஏதாவது திறம்பட பேசுகிற ஆற்றல் தமிழ்நாட்டிலோ இந்தியாவிலோ உள்ள அரசியல் தலைவர்களுக்கு இருக்கிறதா என்று பார்ப்பேன். பாதி பொய் மூட்டை. அப்படி பார்ப்பேனே தவிர தொலைக்காட்சிகளில் நான் ஒரு மிக நிச்சயமாக அரசியல் பிரச்சாரங்களை பார்ப்பதில்லை. ஆனால் முதலமைச்சருடைய பேச்சு எனக்கு ஒரு விஷயத்துக்கு உதவியது. உங்களுக்கு பின்னால் என்னவென்று தெரியப்படுத்துகிறேன். இப்போது இருக்கிற தலைப்பு, யார் வெல்லுவார்கள்? 40. என்னுடைய கணிப்பு இந்த நிமிடம் வரை திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணி வலிமையாக இருக்கிறது. எனவே பெரிய அளவில் அது வெற்றி பெறும். 2வது இடம் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு கிடைக்கலாம். 3வது இடம் பாரதிய ஜனதா கட்சிக்கு, கூட்டணிக்கு கிடைக்கக்கூடும். ஆனால் யாருக்கு எத்தனை சீட் என்பதில் எனக்கு தெரியவில்லை. ஒன்றை என்னால் உணர முடிகிறது.
திரு எடப்பாடி பழனிசாமியினுடைய பேச்சு கொஞ்சம் கொஞ்சமாக அவர் ஒரு சாதுரியமான பேச்சாளராக மாறிக்கொண்டு வருகிறார். அவரை நான் பாராட்டியிருக்கிறேன், உங்களுக்கு தெரியும். அவருடைய இப்போதைய பேச்சில் கூட ஒரு 3 விஷயங்கள் என்னை ஈர்த்தது. தஞ்சை, நாமக்கல் போன்ற பகுதிகளிலே அவர் பேசியது. ஒன்று, எல்லா வாக்குறுதிகளையும் நிறைவேற்றிவிட்டதாக சொல்லுகிற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் ஸ்டாலின் அவர்களே, அவர் கேட்கிறார், நெல்லுக்கு 2500 ரூபாய் குண்டாலுக்கு தருவதாக நீங்கள் சொன்னீர்களே, கொடுத்து விட்டீர்களா? ஆதாய விலை குறைந்தபட்ச அரசாங்கம் கொடுத்திருக்கிறதா? 1 ரூபாய் கொடுத்ததுண்டா? இது ஏமாற்று இல்லையா? 1. 2, அவருடைய பேச்சும் செயலும் கொஞ்சம் கொஞ்சமாக மெருகேறி கொண்டிருக்கிறது. எப்படி தஞ்சை மாவட்டத்தை தான் வேளாண் மண்டலமாக மாற்றுவதற்கும், எந்த தொழில் வேளாண்மையை கெடுப்பதாக இருந்தாலும் அந்த தொழிலை தடை செய்வதற்கும் எடுத்த முயற்சிகளை எல்லாம் பட்டியலிட்டு காட்டுகிறவர் ஒரு 2-3 காரியம் செய்தார். 1, அதை மீத்தேன் எடுப்பதற்கு கையெழுத்து போட்டது திரு ஸ்டாலின், துணை முதலமைச்சராக இருந்தவர். அது பரிச்சார்த்தமாக என்று சொல்லுகிறார்கள், இருக்கலாம். அந்த படத்தை காண்பிக்கிறார் தன்னுடைய உரையின் நடுவே. 2, டிஆர் பாலு ஒரு பத்திரிகை நிருபரிடம் பேசுகிற போது சொல்லுகிறார், ஆம், நீங்கள் தானே கொண்டு வந்தீர்கள் என்று சொல்லாதீர்கள். இது டிஆர் பாலு அல்ல, திராவிட முன்னேற்ற கழகம் தான் அதை கொண்டு வந்தது. இதற்கு நானும் திரு பழைய எம்பி, தஞ்சையினுடைய எம்பி, அவரும் பொறுப்பு. நாங்கள் பொறுப்பெடுத்துக் கொள்கிறோம். நாங்கள் தான் கொண்டு வந்தோம். எதை? இந்த மீத்தேன் எடுக்கிற திட்டத்தை. அதற்கு அவர்களுடைய பேச்சையே, டிஆர் பாலுடைய பேட்டியையே போட சொல்லி காண்பிக்கிறார். 3, வைகோபால்சாமி அவர்கள் வழக்கமாக கத்துகிற தன்னுடைய உச்சஸ்தாயிலே கத்துகிறார். கலைஞர் கருணாநிதியும் அவருடைய மகனும் தான் இந்த வேளாண் மண்டலத்தை அழிப்பதற்காக இதை கொண்டு வந்தார்கள். மக்களை ஏமாற்றுகிற கட்சி யார்? திரு வைகோபால்சாமி. அந்த காட்சி மக்களுக்கு போட்டு காண்பிக்க சொல்லுகிறார். காண்பிக்கிறார்கள், மக்கள் கைதட்டுகிறார்கள். கிட்டத்தட்ட செல்வி ஜெயலலிதா பின்பற்றிய யுக்திகளையெல்லாம் பின்பற்றுகிறார். பேச்சை, ரெக்கார்ட் செய்யப்பட்ட பேச்சை போட்டு காண்பிப்பது, படங்கள் காண்பிப்பது, இப்படியெல்லாம் தன்னுடைய பேச்சில் ஒரு புது மெருகு, ஒரு அழகிய இன்னோவேஷன் செய்திருக்கிறார். அவர் ஜெயிப்பாரா, எத்தனை சீட்டுகள் என்பதில் எனக்கு இன்னமும் சந்தேகம் இருக்கிறது. நான் திடமாக திமுக கூட்டணி தான் பெருவாரியான இடத்துகளில் வெற்றி பெறும் என்று இன்னமும் இந்த நிமிடம் வரை நம்புகிறேன். ஆனால் திரு பழனிசாமி தான் ஒரு அரசியல்வாதி என்பதை தாண்டி தலைவர் என்பதை நிரூபித்து கொண்டு வருகிறார் என்பதை நான் இப்போது உணர்கிறேன், கற்றுக்கொண்டிருக்கிறேன். அந்த வகையில் பெரிய கூட்டணி பலம் இல்லை அதிமுகவுக்கு. பாஜகவுக்கு இருக்கிற அளவு கூட கூட்டணி பலம் அதிமுகவுக்கு இல்லை. எனவே அவர் எத்தனை சீட்டுகள் ஜெயிப்பார் என்று என்னால் சொல்ல இயலவில்லை. கருத்து கணிப்புகள் மாறி மாறி வருகின்றன. மரியாதைக்குரிய 1-2 பேரும் கருத்து கணிப்புகளை வெளியிட்டிருக்கிறார்கள். திரு
எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இருக்கிற அதிமுக 7 சீட்டு வரை 40இல் ஜெயிக்கலாம் என்று சொல்லுகிறார்கள். ஒரு 2 மாதத்திற்கு முன்னால் திரு எடப்பாடி பழனிசாமியே சொன்னார், 7 சீட்டுக்கள் வரை நாங்கள் எளிதாக வெல்லுவோம் என்று. அவருக்கு இருக்கிற அரசியல் அனுபவத்தில், திறமையில், ஆராய்ச்சி செய்கிற பலத்தில் எனக்கு 100இல் 1 கூட கிடையாது. எனவே அவர் சரியாக இருக்கலாம். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக அவர் மெருகேறி கொண்டு வருகிறார். அதை நான் மறுப்பதற்கில்லை. கண்முன்னே நான் பார்த்து ரசிக்கிற காட்சி அது. ஒரு முறை தேர்தலில் செல்வி ஜெயலலிதா சொன்னார், யாரோடு கூட்டென்றார்கள்? கொஞ்சம் ஆணவத்தோடு. அந்த அம்மையார் பிறவியப்படி கூட்டும் நானே குண்டானும் நானே. அம்மையாருடைய அதிபயங்கரமான கருத்து. இவர் இன்றைய நிலைமையில் திரு பழனிசாமி அவர்களுக்கும் கூட்டணி பலம் இல்லை. திரு விஜயகாந்த் மாண்டு போய்விட்டார் என்பதை எவ்வளவு நாட்கள் சொல்ல முடியும் என்று எனக்கு தெரியவில்லை. அவர் ஏழைக்கு சாப்பாடு போட்டார், பணம் வாங்காமல் நடித்தார், நடிகர் சங்க தலைவராக இருந்தார், சில நல்ல காரியங்கள் செய்தார். இதெல்லாம் அரசியல் எந்த அளவுக்கு வாக்குகளாக மாறும் என்பது ஒரு பெரிய வினா. என்னை பொறுத்தவரை மாறாது என்பது என்னுடைய திடமான நம்பிக்கை. அந்த வகையில் ஒற்றை ஆளாய் போராடுகிற பழனிசாமியை நான் கைகூப்பி வணங்குகிறேன். அவருடைய பேச்சும் மெருகேறி வருகிறது. அதிமுக கொஞ்சம் பலம் பெற்றிருக்கிறது. மார்ச் மாதத்தை விட ஏப்ரலில் பலம் அதிகமாக கூடியிருக்கிறது என்று நான் நம்புகிறதற்கு காரணம், ஒன்று அவருடைய பேச்சு, அவருடைய மக்களை, விஷயங்களை அல்லது ஒரு பிரச்சனையை கையாளுகிற, எடுத்து கூடுகிற அந்த பாங்கில் மெருகேறி இருக்கிறது. வாழ்த்துக்கள். தலைவராக மாறிக்கொண்டிருக்கிறார், மகிழ்ச்சி. ஆனால் அதைவிட நான் அதிகமாக நம்புவது, அதிமுகவுக்கு பலம் கூடியிருக்கிறது என்றால் அதற்கு நான் நம்புகிற காரணம், அவர் திறமையை விட, அவர் பேச்சாற்றலை விட, அவர் கையாளுகிற முறைகளை விட திரு ஸ்டாலின் அவர்களுடைய பேச்சு. ஒரு தொலைக்காட்சியில் அரை மணி நேரம் காண்பித்தார்கள், எங்களையெல்லாம் உட்கார வைத்து கொண்டு என்று சொன்னேன் அல்லவா. அந்த பேச்சில் அவர் திரு ஸ்டாலின் அவர்கள் திரும்ப திரும்ப அதிமுகவையும் அதையும் தாண்டி திரு எடப்பாடி பழனிசாமியும் தாக்குகிறார். இவ்வளவு நாட்கள் அவர் பாஜகவை மட்டுமே தாக்கி வந்தால் ஏற்றுக்கொள்ள முடிகிறது. காரணம் தெரிகிறது. 2 அமைச்சர்கள் ஜெயிலுக்கு போக தயாராக இருக்கிறார்கள். ஒருவர் முன்பே இருக்கிறார். இன்னும் ஒரு உச்சநீதிமன்றத்தால் சற்று ஒரு இளைப்பாறுதல் அளிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்த கத்தி துரைமுருகன் தலைக்கு மேல் தொங்கிக் கொண்டிருக்கிறது. எனவே அவர் கோபப்படுவது மத்திய ஆளுங்கட்சியின் மீது நியாயம். அதைத்தான் தொடர்ந்து செய்து வந்தார். இப்போது கொஞ்சம் மாற்றம் தெரிகிறது. அதிமுகவையும் பழனிசாமியையும் நேரடியாக தாக்குகிறார். சொல்லுகிறார், ஏதோ ஒரு சினிமாவிலே ஒரு நடிகர் சொன்னாராம், காமெடி நடிகர், பொய் சொல்லலாம் ஆனால் ஏக்கர் கணக்கில் சொல்லக்கூடாது என்று. அதை சொல்லி பழனிசாமி ஏக்கர் கணக்கில் பொய் சொல்லுகிறார். திரு முதலமைச்சருடைய கண்டுபிடிப்பு. இந்த அளவுக்கு திரு ஸ்டாலின் இறங்கி வந்து அதிமுகவை நேரடியாக தாக்குவதனால் திரு பழனிசாமியை பெயர் சொல்லி இப்படி சில கேவலமான குற்றச்சாட்டுகளை சொல்லி அவர் மீது அவதூறு பரப்புவதனால்தான், ஆகா அதிமுக வலிமையோடு வந்துவிட்டது, அதனால்தான் ஸ்டாலின் இந்த அளவு இறங்கி வந்திருக்கிறார்,
முதலாக அதிமுக அல்லது திரு பழனிசாமியை கண்டு ஸ்டாலின் பயப்படத் தொடங்கியிருக்கிறார். அதனால்தான் இந்த பேச்சு என்ற முடிவுக்கு வருகிறேன். திரும்பவும் சொல்லுகிறேன், திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இருக்கிற அதிமுக எத்தனை இடங்கள் 40 வெல்லும் தெரியாது. 3 வென்றால் கூட அந்த கட்சி நலமாக இருக்கிறது, மரணப்படுக்கையில் இல்லை. 5 வென்று விடுமானால் ஆரோக்கியமாக இருக்கிறது. 7 வென்று விடுமானால் உயிரோடும் துடிப்போடும் சுறுசுறுப்போடும் இளமையோடும் இருக்கிறது. ஒருவேளை எல்லாம் தோற்று மரியாதையாக 2வது இடத்தை பிடித்தால் அடுத்த முதலமைச்சர் அவர். இதுதான் என்னுடைய கணிப்பு நண்பர்களே. நன்றி.